எப்படி ஒரு முறை இல்லை, பல முறை இல்லை, நம்மளும் எத்தனை படம் எடுத்துன்னு போனாலும் இந்த மெய்ப்பொருள் நாயனாரை வீழ்த்த முடியலையே, அப்போ என்ன தான் பண்ணுறதுன்ட்டு யோசனை பண்ணுறாரு யார், இந்த முத்தநாதன்ற அரசர். அப்போ அவனுக்கு மனசுக்குள்ளே ஒரு சூழ்ச்சி தோடு. இப்போ ஏன்னா மன்னனுக்கு ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருந்தால் பரவாயில்ல, மன்னன் பேரை எப்படி கெடுக்கிறது, மன்னனுக்கு பக்கத்தில் அவனுக்கு யாராவது விரோதி இருக்கலன்னு பார்த்தா யாரும் விரோதியே கிடையாது. ஏன்னா அந்த மன்னன் ரொம்ப நல்லவர், யாருமே அவர்கிட்ட விரோதம் கிடையாது. அப்போ இந்த மன்னரை நம்ம எப்படி வீழ்த்தலாம் அப்படின்னும் போது அப்போ டக்குன்னு ஒரு யோசனை வருது. எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் பலவீனமாக இருப்பாங்க. அந்த பலவீனம் என்னென்னா, சிவனடியார்களை கண்டால் யாராக இருந்தாலும் போர் படையில் கூட பார்த்திங்கன்னா வாள் எடுத்து வீசும் போது அவங்க நெத்தியில் திருநீரும் ருத்ராட்சத்தையும் கண்டால் அவர் மெய்ப்பொருள் நாயனார் அவங்கள வீழ்த்த மாட்டார். இதை முத்தநாதன் பயன்படுத்தின தனக்கு சாதகமாக அப்போ இவன் சூழ்ச்சியால் தான் நம்ம இந்த மெய்ப்பொருள் நாயனாரை நம்ம கொல்லணும் அப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டு மேலேயும் அவனுக்கு ரொம்ப வெறி. அந்த மெய்ப்பொருள் நாயனாரை கொண்டுட்டு அந்த நாட்டையும் கைப்பற்றணும்னு ரொம்ப நாள் ஆசை. அப்போ அதனால் இவனுக்கு தவறான ஒரு சிந்தனை ஏற்படுது. எப்படியாவது இந்த சிவனடியார் வேஷம் போட்டாது அந்த நாட்டையும் மெய்ப்பொருள் நாயனாரையும் நம்ம அழிச்சிட்டு கைப்பற்றணும் அப்படின்ட்டு.